நம்முடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய சிறப்பான கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா திருக்கழுக்குன்றம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. அதாவது இந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கழுகுகள், கருடன் ஈஸ்வரனை தினந்தோறும் தரிசித்து அவருடைய நெய்வேத்தியத்தை அர்ச்சகர்கள் படைக்கும் பொழுது அதை உணவாக சாப்பிட்டு போகுமா. அதனால தான் இந்த ஊருக்கே திருக்கழுக்குன்றம் அப்படின்னு பேர். இந்த கோயிலில் 2 திருத்தலங்கள் உண்டு. அதாவது கீழேயும் சரி மேலேயும். கீழே பக்தவத்சலேஸ்வரர், திரிபுர சுந்தரி சமேத பக்தவத்சலேஸ்வரர், அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். மேலே வேதகிரீஸ்வரர், சொக்கநாயகி சமேத வேதகிரீஸ்வரர். அதாவது வேதகிரீஸ்வரர்னா இங்கே இருக்கக்கூடிய மலைகளே அதாவது பாறைகளே வேதங்களாக காட்சியளிக்கின்றது. அதுதான் அதனுடைய அர்த்தம். வேதகிரி, வேதபுரி, வேதாச்சலம், அது மாதிரி இந்த இடத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வேதங்கள் 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண, இந்த 4 வேதங்களையுமே இந்த மலை உள்ளடக்கி இருக்குது அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. இந்த கோயிலுக்கு தான் மார்கண்டேயன் வழிபட்டதாக ஒரு ஐதீகம். மார்கண்டேயன் வழிபட்டு ஈஸ்வரனுக்கு அபிஷேகத்திற்காக தேடும்போது மார்கண்டேயனுக்காகவே ஈஸ்வரன் இந்த கோயிலில் சங்க உற்பத்தி செஞ்சார், விளைவிச்சார். அந்த நந்தி தீர்த்தம் அந்த இடத்துல இன்றைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அழகாக சங்குகள் வலம்புரி சங்குகள் நமக்கு கிடைக்கும். முதல்ல பெரிய நுரை, அந்த குளம் ஃபுல்லாகவே நுரை ஏற்படும். அந்த நுரைக்கு அடுத்தவாறு ஓங்கார சத்தம் ஏற்படும். அந்த ஓங்காரம் சத்தத்திற்கு பின்னாடி அந்த வலம்புரி சங்கு முளைக்கும். அந்த வலம்புரி சங்கை எடுத்துகிட்டு அர்ச்சகர் வழிபடுவர், எடுத்துகிட்டு அதுதான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. இன்றைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த சங்கை தனியாக எடுத்து வச்சுருப்பா, அதை தரிசிச்சுட்டு சேவிச்சுட்டு வர்றது தான் இந்த கோயிலுடைய மகிமையே. அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இந்த கோயிலுக்கு மார்கண்டேயன் வழிபட்டதால் அது ஒரு தனி மகத்துவம், அந்த அளவுக்கு தனி சிறப்பு. இன்றைக்கும் அதாவது இந்த காலப்போக்கில் 2000 வருஷத்துக்கு 2005க்கு அப்புறமே அந்த கருட பகவான் இங்கே ஈஸ்வரன்கிட்ட உணவு சாப்பிட்றது அரிது அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆனால் தினந்தோறும் ஈஸ்வரனுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியத்தை அர்ச்சகர்கள் கொண்டு போய் வைக்கும் பொழுது 12 மணிக்கு கரெக்டாக 2 கருடர்கள் வழிபடுறதா, அந்த உணவை சாப்பிட்டு ஈஸ்வரனை வழிபடுறதா ஐதீகம். பிரம்மனுக்கு படைத்த அந்த பிரம்மனுக்கு குழந்தைகளான 8 குழந்தைகளும் ஈஸ்வரனுடைய சாபத்தினால் கருடனாக மாறிவிடுவார்கள், அதாவது கழுகாக மாறியதாக ஐதீகம். அந்த குழந்தைகள் கருடர்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் 2 பேராக வருதா கருடனாக இங்கே சேவிக்கிறதாக ஒரு வரலாறு. அதுதான் வேதம், அதுதான் சாஸ்திரம். இன்றைக்கும் அதாவது கடந்த ஒரு 5-10 வருஷமாக வரல. அது இந்த காலப்போக்கில் அந்த சில படங்கள்லாம் கூட இந்த கோவிலை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மொபைல் வேவ்னால் கோயிலுக்கு இந்த கருடர்களுக்கு அந்த கழுகுகளுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளால் அது வரதில்லை அப்படின்றதுனால, அந்த தாக்கத்தினால் அதற்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமாக யுகங்களாக 2 கருடனாக 4 யுகத்துக்கு ஒரு யுகத்துக்கு 2 கருடன் இங்கே சேவித்து ஈஸ்வரனை வழிபட்டு அது படைக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்றது தான் ஐதீகம். இது கண்கூடாக பார்த்த நிறைய பெரியோர்கள், சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் கடைசியாக ஒரு 2005 நடந்த ஒரு அதிசயம், அற்புதம் தான் இது. ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை அப்படின்றது போது அது வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த கோயிலுக்கு யாருக்கெல்லாம் மன உபாதை, மன கஷ்டம், மனப்பிராந்தை, அந்த டிப்ரெஷன், ஹாலுசினேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ
இந்த கோயில் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப். இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபடுறீங்க அப்படின்னா, அதுவும் அந்த சங்கு தீர்த்தத்தில் அந்த தீர்த்தத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நிச்சயமாக எப்பேற்பட்ட மனப்பிராந்தை மனவியாதி இருந்தாலும் அது பரிபூர்ணமாக உங்களை விட்டு விலகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த அளவுக்கு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில் தான் இந்த வேதகிரீஸ்வரர். வேதங்களை உள்ளடக்கிய பாறைகளால் சூழப்பட்ட ஒரு இடம்தான் வந்து இந்த திருக்கழுக்குன்றம். ஈஸ்வரனே வந்து இங்கே வந்து காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம். மன்னருக்கு சுயம்பாக தோன்றி காட்சி கொடுத்ததாக. வேதகிரீஸ்வரர் சுயம்பு தான். அம்பாள் வந்து மேலே வந்து சொக்கநாயகி. கிட்டத்தட்ட ஒரு 500 அடி கீழ் அடிவாரத்துலேருந்து மேலே ஏறி போனோம். ரொம்ப அமைதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். கீழே வந்து எப்படி நம்ம கோஷ்டி தேவர்கள் உண்டோ, பக்த வத்சலேஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்பாள், இந்த கோயிலில் இந்த 2 கோயிலில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மனதினால் ஏற்படுகின்ற யாருக்காவது மென்டல் டிப்ரெஷன் இருக்குது, சப்ரெஷன் இருக்குது, ஒரு கவலை இருக்குது, நம்மளால் அந்த கவலை அந்த ஒரு விண்டோலேருந்து வெளில வர முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த கோயிலை போய் சனிக்கிழமைகள்லையும் திங்கட்கிழமையிலையும் நீங்கள் வழிபடுறது மிகச்சிறந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, மென்டலாகவும் சரி, அதாவது மன ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா அது வந்து இந்த வேத கிரீஸ்வரர் கோயில் தான். பக்தர் வத்சலேஸ்வரர் கீழே வந்து கிழக்கு முகமாகவும் திரிபுர சுந்தரி காட்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் திரிபுர சுந்தரிக்கு இந்த கோயிலில் பாதங்களில் மட்டும்தான் வந்து அபிஷேகம் தினந்தோறும் நடக்கும். வருஷத்தில் 3 நாள் அம்பாளுக்கு வருஷத்துலேயே 3 நாள் தான் வந்து அபிஷேகம் உண்டு. ஆனால் தினந்தோறும் அம்பாளுக்கு பாதத்தினால அபிஷேகம் உண்டு. பாதத்தில் மட்டுமே அபிஷேகம் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலில் இன்னொரு தனி சிறப்பு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்கண்டேயனுக்கு உருவாக்கப்பட்ட சங்கு, முளைக்கின்ற சங்கு. இன்றைக்கும் அந்த சங்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி முளைச்சுட்டே இருக்கும். நல்ல அந்த குளமே அந்த நந்தி தீர்த்தமே வந்து நுரையினால் நிரப்பப்பட்டு பின்னர் ஓங்கார சத்தத்துடன் அந்த சங்கு முளைக்கும். இது வந்து ஒரு பெரிய அதிசயம், அற்புதம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு. யாருக்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், செங்கல்பட்டுலேருந்தும் சரி சென்னையிலேருந்தும் சரி, செங்கல்பட்டுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை கோயில் தான் இது. சென்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலுக்கு பயணம் பண்ணால் நீங்கள் ட்ரெயின் வசதியும் உண்டு, பஸ் வசதியும் உண்டு. அவசியம் சேவிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான சிவஸ்தலத்தில் 274 தேவார பாடல்களில் இது 722வது திருத்தலம். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மூவரும் வந்து இங்கே பாடல் பெற்றதாக பாடினதாக ஐதீகம் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு மகத்துவமான சிறப்பு பெற்ற ஒரு கோயில் திருக்கழுக்குன்றம். வேதகிரீஸ்வரரை நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிராப்தம். அந்த வரம் இருந்தால் தான் அவரை போய் சேவிக்கிறதுக்கு நம்மளால் முடியும். எல்லாராலையும் சாத்தியமா அப்படின்னா அந்த ஈஸ்வரன் வேதகிரீஸ்வரர் வந்து நம்மளை அழைக்கணும். அனைவரும் சென்று இந்த கோயிலில் தரிசித்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், மன கஷ்டமும் இல்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு அலட்சியம் உயரத்தையும் தொட வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.